வெல்கம் டு ஆல். சாப்டர் 10 ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் 10.1 பார்க்க போகிற டாபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வரக்கூடிய செலவை கம்மி பண்ண யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் மெத்தடு தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபைண்டிங் இனிஷியல் பேசிக் ஃபியபிள் சொல்யூஷன். இனிஷியல் பேசிக் ஃபியபிள் சொல்யூஷன்னா நமக்கு வரக்கூடிய காஸ்ட்டை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு மினிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் 12th படிக்க போகிற மெத்தட்ஸ் என்னென்னா ஒரு 3 மெத்தட் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் 1 நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், NWCன்னு சொல்லுவோம். மெத்தட் 2 லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், LCM. மெத்தட் 3 வெர்கில்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், VAM. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் 12th பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட் தான். மெத்தட் 1 நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல், மெத்தட் 2 லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், மெத்தட் 3 வெர்கில்ஸ் அப்ராக்சிமேஷன் தியரம். இப்போ இதில் ஒவ்வொரு மெத்தடாக எப்படி சால்வ் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். இந்த 3 மெத்தடோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளோட காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 10.1 கொஷின் நம்பர் 5. Find an initial basic feasible solution of the following problem using northwest corner rule. ஸோ நார்த்வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் feasible solution கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணினா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நார்த்வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் feasible solution ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது மினிமமான அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிற டேபிள் பார்த்தீங்கன்னா D1, D2, D3 and D4, O1, O2 and O3. இதில் சப்ளை கொடுத்துருப்பாங்க அண்ட் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவாக இருக்கணும்னா ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா அல்லது அன்பேலன்ஸ்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஃபைன் பண்ணலான்னா சப்ளையோட வேல்யூவும் டிமாண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் தி ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு. சப்ளை வேல்யூவும் டிமாண்ட் வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருந்தால் த ப்ராப்ளம் இஸ் அன்பேலன்ஸ்டு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் என்னவாக இருக்கணும், சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். முதல்ல சப்ளையை ப்ளஸ் பண்ணும்போது 19 + 37 + 34 = 90. அதே போல் டிமாண்ட் வேல்யூ 16 + 18 + 31 + 25 = 90. அப்போ இங்கே டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு 90, டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு 90. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவில் சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம். ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைனா டம்மி காலம் ஆர் டம்மி ரோவை ஆட் பண்ணி அன்பேலன்ஸ்டாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷனை பேலன்ஸ்டாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணணும். இங்கே நமக்கு டைரெக்டாகவே பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ டேட்டாவை எடுத்துக்கலாம். D1, D2, D3 and D4, O1, O2, O3 எடுத்துக்கலாம். சப்ளை வேல்யூ அண்டு டிமாண்ட் வேல்யூ. என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோன்னா நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல். இப்போ இதில் இங்கே ஈஸ்ட்டு வெஸ்ட் அண்டு நார்த் சவுத்தாக எடுத்துக்கலாம். இது ஒரு பாக்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த கார்னரில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் என்னவாக இருக்குன்னா நார்த் வெஸ்ட்டு கார்னர். அப்போ நம்ம எப்பயுமே வேல்யூஸை அசைன் பண்ணும்போது கார்னரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒர்க் என்னென்னா இப்போ O1லேருந்து D1 போக ஆகக்கூடிய காஸ்ட்டு, O1லேருந்து D1க்கு போக ஆகக்கூடிய காஸ்ட்டு, O1 to D3 இது போல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகக்கூடிய எல்லா காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எது நமக்கு மினிமம் காஸ்ட்டு தரக்கூடிய வேல்யூவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அசைன் பண்ண போகிறோம். என்ன மெத்தட்லனா நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல். இப்போ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது எப்பயுமே இந்த கார்னரில் என்ன பாக்ஸ் இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு ஹோல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டால் அந்த ஹோல் பாக்ஸில் கார்னரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது இதுக்கு நேரம் இங்கே 16, இங்கே 19. ரெண்டுத்தில் எது மினிமமாக இருக்கோ அந்த மினிமம் வேல்யூவை இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு இங்கே அசைன் பண்ணிடலாம். இப்போ O1லேருந்து D1க்கு நான் எவ்வளோ வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா 16. டோட்டலாக இங்கே 16 தான் இருக்குது. ஸோ 16 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்கே 0 ஆகிடும். அதே போல் இங்கே 19ல் 16 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 3.
இப்போ எந்த பிளேஸில் 0 வருதோ அதுக்கு நேராக இருக்கிற எல்லா வேல்யூ இங்கே கேன்சல் பண்ண போகிறோம். இப்படி கேன்சல் பண்ணுறது மூலமாக இந்த ஃபஸ்ட்டு செல்லுக்கு 16 அசைன் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 செல்லு கேன்சல். இப்போ இந்த ஃபுல் ரோவையும் இந்த ஃபுல் காலத்தையும் விட்டுடலாம். ரிமைனிங் இந்த பாக்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அகெயின் இந்த பாக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இப்போ கார்னரில் என்ன பிளேஸ் இருக்குன்னா இங்கே D2 இருக்குது ஃபஸ்ட்டு செல். இங்கே என்னவா இருக்குன்னா 18, இங்கே 3. ரெண்டுத்தில் எது மினிமம்னா 3. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 3 அசைன் பண்ணுவோம். ஸோ 3 இங்கே அசைன் பண்ணதுக்கப்புறமா 3மே கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இங்கே 18ல் 3யை மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 15 கிடைக்கும். ஸோ எப்போ இங்கே 0 வருதோ 0க்கு நேராக இருக்கிற ரோவோ காலமோ எல்லாத்தையும் என்ன பண்ணும் இங்கே கேன்சல் பண்ணிடும். ஸோ மேலே இருக்கிற இந்த ரோ நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம வேல்யூஸை ஃபில் பண்ணும்போது கார்னரில் என்ன இருக்குன்னா இந்த 7 தான் கார்னராக இருக்குது. ஸோ இந்த கார்னருக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். இங்கே 37, இங்கே 15. மினிமமாக என்ன இருக்குன்னா 15. ஸோ அசைன் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம இங்கே 15 அசைன் பண்ணுறோம். இப்போ 37ல் 15 மைனஸ் பண்ணுறோம். ரிமைனிங் 22. இதே போல் 15ல் 15 மைனஸ் பண்ணால் 0. ஸோ 0 வந்தவொடனே அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூஸை கேன்சல் பண்ண போகிறோம். இது போல் கேன்சல் ஆனதுக்கப்புறமா நமக்கு கிடச்சிருக்கிற நியூ வேல்யூஸ் இந்த 4 செல்லு மட்டும் தான் கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கு நம்மளோட வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம். இது இங்கே கார்னரில் இருக்குன்னா 9 தான் இங்கே கார்னராக இருக்குது. ஸோ வேல்யூ அசைன் பண்ணும்போது இங்கே 22, 31. மினிமம் வேல்யூ 22. அப்போ 22வை இங்கே அசைன் பண்ணுறோம். ஸோ 22 அசைன் பண்ணவொடனே மைனஸ் பண்ண ஆன்சர் இங்கே 0 ஆகிடும். 0 ஆனவொடனே இந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 31ல் 22வை மைனஸ் பண்ணால் 9. ரிமைனிங் இருக்கிற பாக்ஸ் என்னென்னா இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது கார்னரில் என்ன இருக்குன்னா நார்த் வெஸ்ட் யூஸ் பண்ணும்போது 7 தான் வரும். இப்போ 7க்கு அசைன் பண்ணும்போது 34 அண்டு 9. மினிமம் வேல்யூ 9 இங்கே அசைன் பண்ணுறோம். 34ல் 9 மைனஸ் பண்ண ரிமைனிங் 25. ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு பாக்ஸ் என்னென்னா 5 மட்டும்தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை 5க்கு இப்போ அசைன் பண்ணிடலாம். இப்போ இது போல் ஒவ்வொரு கார்னரில் இருக்கிற பாக்ஸுக்கும் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் வேல்யூ அசைன் பண்ணுறோம். இப்படி அசைன் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடச்சிருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் என்னவாக இருக்குன்னா O1 இங்கே D1. இங்கே O1 ட்ரான்ஸ்ஃபர் டு D1. நெக்ஸ்ட் இங்கே அகெயின் O1 to D2. ஸோ O1 ட்ரான்ஸ்ஃபர் டு D2. நெக்ஸ்ட்டு O2 ட்ரான்ஸ்ஃபர் டு D2. ஸோ O2லேருந்து D2க்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் O2லேருந்து D3க்கு. ஸோ இங்கே O2லேருந்து D3க்கு. O3லேருந்து D3க்கு. அப்புறம் O3லேருந்து D4க்கு. D3 அண்டு D4. ஸோ இது நம்மளோட வேல்யூவை அசைன் பண்ணுது. இதுக்கப்புறமா அது ஆகக்கூடிய காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ்ட்டை ஃபைன் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 16 into 5. 16 into 5 plus 3 into 3. 3 into 3 plus 15 into 7. 15 into 7. 22 into 9 plus 9 into 7. 25 into 5. 9 into 7 plus 25 into 5. ஸோ எல்லா வேலையும் ப்ளஸ் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ இங்கே இன்ட்டு பண்ணி கிடைக்கிற ஆன்சர் 16 into 5னா 80. 3 into 3னா 9. 15 into 7னா 105. 22 into 9னா 198. 9 into 7னா 63. 25 into 5னா 125. ஸோ எல்லா வேலையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் மினிமம் காஸ்ட் 580. இப்போ நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா இந்த கார்னரில் என்ன பாக்ஸ் இருக்கோ அதுக்கு இந்த ரெண்டுத்தில் எது மினிமம் வேல்யூவோ அதை அசைன் பண்ண போகிறோம். இதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் 0 வருதோ அதுக்கு நேராக இருக்கிற ரோவோ காலமும் கேன்சல் பண்ண போகிறோம். இதே போல் கேன்சல் ஆனது போக ரிமைனிங் இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல். எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 6, 10 அண்டு 12 இது மூணுமே என்னென்னா நார்த் வெஸ்ட்டு கார்னர் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள்.
10.1 question number 7. Obtain an initial basic feasible solution to the following transportation problem by using least cost method. Previous sumல north west method பார்த்தோம். இதில் least cost method. மொத்தமாக 3 method பார்க்க போகிறோம். First one north west method, second least cost method, third one Vergil's approximation method. Second method least cost methodல கொடுத்துருக்கிற வேல்யூவை சால்வ் பண்ணி மினிமம் காஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோன்னா டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். சப்ளையோட வேல்யூ 25, 35, 40 ஈக்குவல் டு 100. டிமாண்ட் வேல்யூ 30 + 25 + 45 ஈக்குவல் டு 100. ஸோ டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கலாம். D1, D2, D3, O1, O2 அண்டு O3. தென் இங்கே சப்ளை அண்டு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா இந்த மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லேயே எது மினிமம் வேல்யூவாக இருக்கும் ஃபஸ்ட் அதை ஃபில் பண்ண போகிறோம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் ஒவ்வொரு கார்னராக ஃபில் பண்ணும். லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இந்த செல்ஸில் கொடுத்துருக்கிற வேல்யூஸில் எது மினிமமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாக்ஸாக இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ 9, 8, 5, 6, 8, 4, 7, 6, 9 இந்த செல்ஸ்லே மினிமமாக என்ன இருக்குன்னா 4. நான் ஃபஸ்ட் இதை ஃபில் பண்ண போகிறேன்னா 4க்கு நேரம் இங்கே 35, இங்கே 45. இது இங்கே மினிமம் வேல்யூனா 35. இப்போ 35 ஃபஸ்ட்டு இங்கே அசைன் பண்ணலாம். ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறமா 35 கேன்சல்லாம் இங்கே 0ன்னு மாறும். 45 கேன்சல்லாம் 10ன்னு கிடைக்கும். எப்போ இங்கே 0 வருதோ 0க்கு நேராக இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணிடலாம். தென் 4க்கு அப்புறமா இருக்கிற மினிமம் வேல்யூ என்னென்னா 5. இப்போ இங்கே 5க்கு அசைன் பண்ண போகிறோம். 25 இருக்குது. தென் 5க்கு நேராக 10 இருக்குது. இதில் மினிமம் வேல்யூ என்னென்னா 10. ஸோ ஃபஸ்ட் இங்கே 10 அசைன் பண்ணலாம். 10 அசைன் பண்ணோன்னே இங்கே என்னவாக மாறும்னா 0வாக மாறும். 10 அசைன் பண்ணிட்டால் ரிமைனிங் இங்கே 15. ஸோ எப்போ 0 வருதோ அந்த 0க்கு நேராக இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸில் 9, 8, 7, 6 இதில் மினிமம் வேல்யூ 6. இப்போ 6 ஃபில் பண்ணுவோம். 6க்கு நேரம் இங்கே 40, இங்கே 25. மினிமம் வேல்யூ 25. ஸோ 25 ஃபஸ்ட்டு இங்கே அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 25 - 25 0, 40 - 25 15. ஸோ எப்போ இங்கே 0 வருதோ அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 9 அண்டு 7. இதில் மினிமம் வேல்யூ 7. இப்போ 7க்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். 7க்கு நேராக இங்கே 15, இங்கே 30. மினிமம் வேல்யூ 15 அசைன் பண்ணதுக்கப்புறமா கேன்சல்லாம் இங்கே 0ன்னு ஆகிடும். இங்கே 15 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு செல் என்னென்னா 9 மட்டும்தான். ஸோ 9க்கு நேரம் இங்கே 15 அண்டு 15. ஸோ 9ல் இங்கே 15 அசைன் பண்ணுறோம். ரெண்டுமே இங்கே கேன்சல். ஸோ இதுதான் நம்மளோட லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா இருக்கிற பாக்ஸ்லேயே எது மினிமம் வேல்யூவோ அதுக்கு ஃபஸ்ட் அசைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தது லீஸ்ட்டாக இருக்கிற நம்பர், அதுக்கு அடுத்தது லீஸ்ட்டாக இருக்கிற நம்பர்னு எது மினிமமாக இருக்கோ அதை ஃபஸ்ட் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய நம்பருக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் என்ன கிடச்சிருக்குன்னா O1 to D1 to D1. நெக்ஸ்ட் இங்கே O1 to D3, O2லேருந்து O3, O2லேருந்து தென் இங்கே D3க்கு. நெக்ஸ்ட் இங்கே O3லேருந்து D1 தென் D2. இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 15 into 9, 10 into 5, 35 into 4, 15 into 7, 25 into 6. 15 into 9 plus 10 into 5 plus 35 into 4 plus 15 into 7 plus 25 into 6. இன்ட்டு பண்ணும்போது 15 into 9 135, 10 into 5 50, 35 into 4 140, 15 into 7 105, 25 into 6 150. ஸோ ஆகக்கூடிய டோட்டல் காஸ்ட் இங்கே 580 rupees.
எக்ஸாம்பிள் 10.3 அண்டு 10.4 லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸைஸ் 10.1ல் கொஷின் நம்பர் 6 நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தடை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் சென்னை, மதுரை, திருச்சி, நீங்கள் பெங்களூர், நாசிக், போபால் அண்ட் டெல்லி கொடுத்துட்டு அந்த கெப்பாசிட்டி அண்ட் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தடில் யூஸ் பண்ணி மினிமம் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோன்னா இந்த கெப்பாசிட்டியும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், நாட் ஈக்குவலாக இருந்தால் அன்பேலன்ஸ்டு. 30 + 40 + 50 = 120. இதே போல் 35 + 25 + 28 + 32 + 25 = 120. இப்போ இங்கே கெப்பாசிட்டியும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்குது. பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இதை டேரெக்டாக நார்த் வெஸ்ட்டு கார்னர் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். நார்த் வெஸ்ட்டு கார்னரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம இந்த கார்னரை தான் ஃபில் பண்ண போகிறோம். அதை ஃபில் பண்ணும் போது மினிமம் நம்பர் என்னவோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். ஸோ 6க்கு நேராக இங்கே 30, 6க்கு நேராக இங்கே 35. இதில் மினிமம் எவ்வளோனா 30. ஸோ ஃபஸ்ட் அந்த கார்னரில் 30 ஃபில் பண்ணுறோம். ஸோ 30 ஃபில் பண்ணிட்டா இது என்னவா மாறினா இங்கே 0வாக மாறிடும். 30 - 30 இங்கே 0. 35ல் 30 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 5 மட்டும் கிடைக்கும். ஸோ எப்போ இங்கே 0 வருது அந்த 0க்கு நேராக இருக்கிற ரோவோ காலமோ எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற செல்ஸில் எது இங்கே கார்னரில் இருக்குன்னா 5. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. இதில் கார்னர் ப்ளேஸ் நார்த் வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா 5. ஸோ 5க்கு நேராக என்ன வேல்யூனா இங்கே 40, தென் இங்கே 5. இதில் மினிமம் வேல்யூ என்னென்னா 5. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 5 அலகேட் பண்ணிவிட்டு 40லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 35, 5லேருந்து 5 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 0. ஸோ எப்போ இங்கே 0 வருதோ 0க்கு நேராக இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற செல்ஸ் இது மட்டும்தான். இதில் எது நார்த் வெஸ்ட்டில் இருக்குன்னா 11. ஸோ 11க்கு நேராக 35, 28. மினிமம் வேல்யூ 28. இப்போ 11க்கு நேராக ஃபஸ்ட்டு இங்கே 28 அலாட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது 35ல் 28 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 7. 28 - 25னா ரிமைனிங் 0. எப்போ 0 வருதோ அதுக்கு நேராக இருக்க வேல்யூவை கேன்சல் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் இருக்குது இந்த 4 செல்ஸில் இது நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குன்னா 9. இப்போ 9க்கு நேராக இங்கே 7, 9க்கு நேராக 32. அதில் மினிமம் வேல்யூ 7. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 9க்கு 7 அலாட் பண்ணிவிட்டு 7 - 7னா இங்கே 0, 32 - 7னா 25. ஸோ எப்போ இங்கே 0 வருதோ அதுக்கு நேராக இருக்கிற வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 செல்ஸில் எது இங்கே நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குன்னா 7. ஸோ அலாட் பண்ணும்போது இங்கே 50, 25. மினிமம் வேல்யூ 25. ஸோ 25 இங்கே அலாட் பண்ணிடலாம். 50ல் 25 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 25. ரிமைனிங் இங்கே 0. ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு செல் என்ன 13 மட்டும்தான். இங்கே கெப்பாசிட்டியும் டிமாண்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கு 25 அலாட் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் என்னவாக இருக்குன்னா நம்ம கொஷினில் சிட்டி நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு பதிலாக இங்கே A, B, C அண்ட் Dனும் இங்கே 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். 1க்கு அலாட் பண்ணுற பிளேஸ் இங்கே A, 2க்கு அலாட் பண்ணுற பிளேஸு A, B, C. அப்போ 2லேருந்து A, 2லேருந்து B அண்ட் 2லேருந்து C. நெக்ஸ்ட்டு 3க்கு நேராக சியையும் டியும் அலாட் பண்ணுறோம். ஸோ 3லேருந்து சிக்கு, 3லேருந்து அண்ட் டிக்கு. ஸோ வரக்கூடிய டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்குன்னா 30 × 6 + 5 × 5, 28 × 11, 7 × 9, 25 × 7, 25 × 13. 28 × 11 + 7 × 9 + 25 × 7 + 25 × 13. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 30 × 6னா 180, 5 × 5 25, 28 × 11னா 308, ப்ளஸ் 7 × 9னா 63, 25 × 7னா 175, 25 × 13னா 325. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய மினிமம் காஸ்ட் 1076.